வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9/6/2024 அக்ஷயாவுடைய ட்ராவுடைய ஆல் போர்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னென்ன நம்பர்கள் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளாக வின்னிங் எடுத்துகிட்டு போகிற ஒரு ட்ரா தான். சரிங்களா? நீங்கள் வந்து ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டியதில்லை, மண்டையை போட்டு குழப்ப வேண்டியதில்லை, சிம்பிளாகவே ஆடிடுவாங்க. அது மாதிரி தான் நம்ம ஈஸியாக ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்டிங் நம்பர், அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு, அதே மாதிரி ட்ரையல் நம்பர், இந்த 3 நம்பருமே பேஸாக வச்சு ஆடிடுவாங்க. வேறு எதுவும் மாற்ற வேண்டாங்க. நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் கணக்கு வந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளேயே தான் நமக்கும் கணக்கு வருது. உங்களுக்கு நம்ம கொடுக்குற கணக்கு மேட்ச் ஆகுது, கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க. அது போக ப்ளஸ் நான் எதுக்காக என்னுடைய இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா லாட்டரியை பொறுத்த வரைக்கும் இல்லை, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே நீங்கள் அதில் அப்டேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் அதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. சரிங்களா? அது மாதிரி நம்முடைய வீடியோ பார்க்குற மூலியமாக உங்களுக்கு என்ன ஆகுனா, எல்லா அப்டேட்டில் இன்றைக்கி என்னென்ன ட்ரா நம்பர் இருக்குது, ட்ரையல் நம்பர் இருக்குது, ஓல்டு ரிசல்ட் இருக்குது, என்ன இருக்குது, பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது, இந்த கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்க, எல்லாத்தையுமே A to Z நம்ம இந்த ஒரே வீடியோவில் கொடுப்போம். அதனால தான் இது ஸ்பெஷல் நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதனால தான் கொடுக்குறேன். உங்களுக்கு உங்களுடைய கெஸ்ஸு, உங்களுடைய தாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த நம்பர் உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்து வின்னிங் எடுக்கலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம வந்து எப்போயுமே ஒரு விஷயத்தில் நம்ம கரண்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும், ஆட்ட நாயகனாக இருக்க முடியும், இல்லைனா இருக்க முடியாது. சரி, அதுக்காக சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து 102ன்னு ஆடினாங்க இல்லையா? எடுத்தது வந்து நமக்கு 102ன்னு எடுத்தாங்க. அதே மாதிரி 910ங்கிறது நம்பர் நமக்கு வின்னிங் நம்பராக கொடுத்தாங்க. இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 655. அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு நமக்கு ஒரு மாதத்தில் அடிக்கப்பட்ட ஓல்டு ரிசல்ட்டு அது மாதிரி தான் ஆடிருக்காங்க. அதே மாதிரி போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் 955 இல்லையா? 952 952 சேர்த்தோம்னா நமக்கு 952. சரிங்களா? இதையும் சேர்த்தோம்னா நமக்கு ஒரு மாதம் அது போக ப்ளஸ்ஸு இந்த மாதத்தினுடைய ட்ரா, அதாவது 5வது மாதத்து ட்ராவில் 4 ட்ராவும், அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய ட்ரா ஒரு ட்ரா ஆடிருந்தாங்க. அதில் வந்து 952 இந்த ட்ராவை தான் நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம பேஸாக பார்க்கும்போது என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து நமக்கு வந்து 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 102ன்னு ஒரு நம்பரு, 910 அப்படிங்கிற நம்பர். இது ரெண்டு கொஞ்சம் ஏதோ அவரேஜாக நமக்கு பார்க்குற மாதிரி தெரியுது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 952, அதே மாதிரி 655. உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படின்னு. அதை தான் நம்மளும் கொடுக்க போகிறோம், அதான் நம்மளும் கொடுத்துருக்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் ஒவ்வொரு ட்ராவுமே பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி அடிக்காங்கன்னா 424 இல்லையா? அடுத்தது வந்து 577, அதே மாதிரி 449, 783, அதே மாதிரி 952. அப்போது நாளைக்கு என்ன மாதிரி ஆனாலும் 952 இதை பேஸாக வச்சு கொஞ்சம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க. எனக்கு வந்து 9028ங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கு. அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, உங்களுக்கு வருது அப்படின்னா கூட எடுங்க. இதில் ஒரு சில நம்பர்கள் நம்ம கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்க போகிறோம். அது என்ன நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பெண்டிங் நம்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் பெண்டிங் நம்பர் நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் மெயினாக பெண்டிங் நம்பர் பேஸாக தான் ஆடுவாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் என்னென்ன நம்பர் இருக்குது, இவங்க அதாவது எடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பரும், அதே மாதிரி கொடுக்கப்பட்ட ட்ரா நம்பரு, அதே மாதிரி 655ங்கிற அந்த ரிசல்ட்டு, அதே மாதிரி போன வாரம் 952, இந்த எல்லாத்துலேயுமே வந்து இந்த பெண்டிங் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸாகவும் கொடுப்பாங்க, அதே மாதிரி அவங்களுடைய ரிசல்ட் பேஸாகவும் கொடுப்பாங்க. அந்த 4 நம்பர் இருக்குது, அந்த 4 நம்பரையும் சேர்த்து நமக்கு வின்னிங் நம்பராக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி A போர்டு, B போர்டு, C போர்டு. இப்போ அது நம்ம கொடுக்கக்கூடிய A போர்டு, B போர்டு, C போர்டில் இதில் வந்து பெண்டிங் நம்பரில் ஏதாவது நீங்கள் ஒரு நம்பர் 2 நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க, இல்லைனா நீங்கள் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க கணக்கு. அந்த நம்பர் எப்படி பெண்டிங் செட்டில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. SS கம்பெனி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா, ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக பெண்டிங் செட்டை பேஸாக வச்சு ஆடுவாங்க. வேறு எது யாரும் ஆட மாட்டாங்க. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்து A போர்டில் 3 நாளாக இருக்குது, B போர்டில் 0, C போர்டில் 23 நாளாக இருக்குது. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் A போர்டில் 1, B போர்டில் 1, C போர்டில் 6. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் A போர்டில் 15 நாளாக இருக்குது, B போர்டில் 3 நாளாக இருக்குது, C போர்டில் 13 நாளாக இருக்குது. 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் A போர்டில் 5, B போர்டில் 7, C போர்டில் 12. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் A போர்டில் 2, B போர்டில் 6, C போர்டில் 1. அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் A போர்டில் 4, B போர்டில் 4, C போர்டில் உங்களுக்கு 29 நாளாக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் A போர்டில் 13, B போர்டில் 2, C போர்டில் 10. இதுதான் வந்து 7ஆம் நம்பர் வந்து ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் பேஸாக பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து நமக்கு A போர்டில் 24 நாளாக இருக்குது, B போர்டில் 8 நாளாக இருக்குது, C போர்டில் 2 நாளாக இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் A போர்டில் 0, B போர்டில் 5, C போர்டில் 7 நாளாக இருக்குது. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 வந்து A போர்டில் 9 நாளாக இருக்குது, B போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, C போர்டில் வந்து நமக்கு 0. ஏன்னா 23 நாளாக இருந்த
0 நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் நேற்று. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 2, 7 நம்பருக்கான வாய்ப்பு, 8 3 நம்பருக்கான வாய்ப்பு, அதே மாதிரி 0 5 நம்பருக்கான வாய்ப்பு, 9 4 நம்பருக்கான வாய்ப்பு. இதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தான் கொடுக்க போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 320 920. அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம கொடுத்தக்கூடிய நம்பரில் நமக்கு இந்த திரும்ப 20 அப்படிங்கிற பேஸை வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த 0 2 பேஸாக வச்சு ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று டியரில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு 160 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. இந்த 160 நம்ம நம்பரை கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோன்னா, கண்டிப்பாக கேஎல்லில் நமக்கு இந்த நம்பர் 2 நம்பர் பேஸை வச்சு ஒரு நம்பர் ஆடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே 910ன்னு டியருடைய நம்பர், டியர் 1 மணியுடைய ரிசல்ட்டை நம்ம எடுத்து 16 அப்படிங்கிற 10 அப்படிங்கிற நம்பரு எடுத்து 2 நம்பர் நமக்கு பிசியில் வச்சு நமக்கு கொடுத்தாங்க. நம்ம அந்த மாதிரி தான் நேற்று கணக்கில் வச்சுருக்கோம். நேற்று சொல்லும்போது நம்ம என்ன சொன்னால், 1 மணி, அதாவது டியர் 1 மணியுடைய ரிசல்ட்லேருந்து நமக்கு 2 நம்பர் பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 1 நம்பரையும் 0வையும் நமக்கு எடுத்து நமக்கு இங்கே கேஎல்லில் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நாளைக்கும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இன்றைக்கி கொடுக்குறோம். அந்த நம்பர் இது கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே தான் நம்ம இன்றைக்கி அங்கே கொடுத்த நம்பரை தான் இங்கே கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு 802 354, அதே மாதிரி 735 809 287 354, அதே மாதிரி 873, அதே மாதிரி 094 283. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த நம்பரில் ஏதாவது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுங்க. இதை பேஸாக வச்சு தான் இப்போ நாளைக்கான ஒரு வின்னிங் நம்பர் நமக்கு கிரியேட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும்னா, ஏபிபிசிஎஸ்சியில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். 32 20 80 02 35 34 89 28 34 73 09 94 28 83 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம். அது எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, திரும்ப நமக்கு இந்த 8 நம்பர் பேஸ், அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 2 நம்பருக்கான வாய்ப்பு. அதாவது நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் 910 அடிச்சிருந்தாங்க. சரிங்களா? இந்த 910ல் 8 நம்பர் பேஸ் நீங்கள் ஆடுனாலும் 8 நம்பர் நமக்கு எத்தனை நாளாக இருக்குது? 24 நாளாக இருக்குது. மேபி 24 நாளாக இருந்த 8 நம்பர் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 28 நாளாக இருந்தால் 0 எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி நேற்று எடுத்திருந்தாங்க 910 அப்படின்னு. அந்த நம்பரை பேச பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு 8 நம்பரை கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 3 நம்பர் கை வைக்கிறதுக்கு 15 நாளாக இருக்கிற 3 நம்பர் கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்ட்லேயும் சரி அதே கணக்கு தான் கொடுக்குறோம். 3 நம்பர் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 8 3 அப்படிங்கிற 2 நம்பர் பேஸ் பண்ணி ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டில் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்களா? ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வருது. பாருங்க, பெண்டிங் நம்பரில் 15 அதே மாதிரி 13 அப்படி 2 போர்டுமே நமக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் 3 நம்பர். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 8 நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 நாள் இருக்குது. ஏ போர்டில் 24 நாளாக வராமல் இருக்குது. அதே மாதிரி 7 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி 7 நம்பரை விட நமக்கு 2 நம்பர் தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே ஆகுது. அதனால தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஏன்னா 9 நம்பருக்கு 9க்கு 2 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதை தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 910 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 8 2 0 9 இப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய பவர் மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே கணக்கு தான் நம்மளும் கொடுக்குறோம். இது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 3 நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது. 7 நம்பரை விட 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். இந்த 4 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 8 3 9 இதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா 3 நம்பரும் நாளைக்கு ஆட்டத்தில் வரணும். அதே மாதிரி எனக்கு 8 நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எப்போயுமே கேஎல் நாளைக்கு அக்ஷயா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் பேச ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது இதில் டவுட் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி பேஸ் இருக்குது நம்ம கொடுத்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அக்ஷயா கம்பெனி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம
அனுமானிக்கிறோம். உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள். நம்முடைய கெஸ்ஸிங் வந்து இந்த மாதிரி வந்து மேட்ச் ஆகுது. இது எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இது முழுக்க வின்னிங் நம்பர் கிடையாது, என்னுடைய கெஸ்ஸிங் நம்பர் தான் கொடுத்துருக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி வருதோ அது இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். எனக்கு வந்த கணக்கு உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.